அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் இன்று மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை தற்பொழுது நேரலையில் பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்படி மக்களும் பிரதான எதிர்க்கட்சியாகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து போராட்டம் நடத்திய காரணத்தினால, சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால மத்திய அரசாங்கம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்தது என்பதை நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அது விவசாயம் பாதிக்கப்படும் என்று எண்ணினால் முதல் குரல் கொடுப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இந்த விளக்கமெல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்வது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர்கள் எல்லாம் டங்ஸ்டன் வருவது தங்களுக்கு தெரியாது என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பி வருகிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தெரிந்துதான் மத்திய அரசு ஏல விட்டதும் தெரியும். மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கம் தனியாருக்கு விட்டதும் தெரியும். அத்தனையும் தெரிந்து தெரியாத போல் இருக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முல்லை பெரியார் அணை புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி 136 அடியை 142 அடியாக உயர்த்தப்பட்டு அணையை பலப்படுத்திய பிறகு அந்த நீர்மட்டம் 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்றார்கள். அம்மாவில் மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அணையை பலப்படுத்துகின்ற திட்டத்திலே நாங்கள் இறங்கினோம். 136 142 அடி அணை தேக்கப்பட்டது. தண்ணீர் முல்லை பெரியார் அணையிலே. அதுக்கு பிறகு அணையை பலப்படுத்த வேண்டும். அதற்காக டெண்டர் ஏற்பட்டது, நிதி ஒதுக்கப்பட்டது, அந்த பணி துவங்கி நடந்தது. ஆனால் கேரள அரசாங்கம் கட்டுமான பொருட்கள் கொண்டு வருவதற்கு அனுமதிக்கல. அதனால அந்த பணி அப்படியே தடைபட்டது. அதோட அணையின் இரு கரைகளில் மரம் இருக்கின்றது. அந்த மரத்தை வெட்ட வேண்டும். வெட்ட போகின்ற பொழுது அதிகாரிகள் மீது வழக்கு போட்டு விட்டார்கள். இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்தது. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்தியா கூட்டணியிலே எந்த கட்சி அங்கம் வைக்கின்றது? காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி இதெல்லாம் அந்த இந்தியா கூட்டணியில அங்கம் வைக்கின்றது. இந்த காலகட்டத்திலாவது இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று முல்லை பெரியார் பிரச்சனை பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, இதே கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது. அவரோடு பேசி ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்தி நம்முடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை 152 அடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளுங்க. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. மக்களுக்கு எப்போதுமே திரு கருணாநிதி குடும்பம் செஞ்சது சரித்திரம் கிடையாது. அவர்களுக்கு குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் செய்வார்கள். ஆகவே இந்த 5 மாவட்ட மக்களுடைய பிரச்சனை, இந்த முல்லை பெரியார் அணை 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை. விவசாயிகளுக்கு தேவை நீர். இதை பயன்படுத்தி தான் இந்த விவசாய தொழிலுடைய வாழ்வாதாரம் இருக்கின்றது. அதோட இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதும் இந்த முல்லை பெரியார் அணையில் வருகின்ற நீர் மூலமாகத்தான் வேலை வாய்ப்பு கிடைக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.